ஹாய், நான் இதில் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நான் பாயில் பண்ணி மசிச்சு கொண்டிருந்தேன். ஸோ ஃபோனில் வச்சுக்கொண்டே என்னால் மசிக்க முடியலை. அதுக்கப்புறம் போனாங்களை வச்சுட்டு மசிச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் இதில் காட்டினா. ஸோ இதெல்லாம் முடித்த அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சோண்டு கடுகு எடுத்து போட்டுட்டு தாளிக்கணும். ஸோ கடுகோட சேர்த்து கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து அதே மாதிரி போட்டு நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் மாலை தாளித்து அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட இருக்கிற வெங்காயம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அந்த வெங்காயத்தை மட்டத்தில் கொட்டி அதையும் நல்லபடியாக ஃப்ரை பண்ணி வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்குறதா உப்பு எடுத்து போட்டுருணும். ஸோ நான் அதுக்கப்புறம் உப்பு எடுத்து போட்டேன். பட் போட்ட அப்புறம் பார்த்தா உப்பு காணாத மாதிரி செகண்ட் டைம் ஒரு சொட்டு உப்பு எடுத்து போட்டேன். போட்டுட்டு எங்கள்கிட்ட விட்டு கொஞ்சம் உரைப்பு நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதால் கட்டத்தூள் அதில் மிக்ஸ் பண்ணால் அப்படி உரைப்பு கொஞ்சம் குறைவாக வேண்டாம். நேரடியாகவே நம்மகிட்ட இருக்கிற தூள் எடுத்து போட்டுடலாம். நான் வந்து தனித்தனி தூளெல்லாம் போடல, ஒன்லி எல்லாம் சேர்த்து கடையில் வாங்கின தூள் தான் இது. சில பேர் வீட்டில் அரைப்பாங்க, சில பேர் கடையில் வாங்குவாங்க, சில பேர் தனித்தனி தூளாக போடுவாங்க. பட் என்கிட்ட ஃபுல் தூள் இருந்துச்சு. ஸோ அதையே நேரடியாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச இந்த உருளைக்கிழங்கு எடுத்து அதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையுமே பிரட்ட வேண்டிய வேலை. ஸோ அதனால் ஃபுல்லாக குழைன்னு குழைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் ஆன பிறகு அதை நாங்கள் ஒரு சட்டிக்கு மாற்றணும். ஸோ நான் சட்டிக்கு மாற்றினேன். அதுக்கப்புறம் மாற்றினது என்ன செய்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எங்களுக்கு எல்லாத்தில் எந்த ஷேப்பில் வேணுமெண்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். நான் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டேன். ஸோ பிடிச்ச உருண்டையை வந்து இங்கே வந்து கோதுமை மாக்கில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா. அதுக்கப்புறம் இங்கே பிரெட் கிராம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒன்று செய்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு உருண்டை எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டு நல்லா ஃபுல் எல்லா பக்கமுமே அது படணும். அப்போ தான் வந்து அந்த பிரெட் கிராம்ஸ் வந்து எல்லா இடமுமே படும். அதோடு அது பிரேக் ஆயிரும். ஸோ நாங்கள் வந்து இன்னொரு போட்டு நான் என்ன செய்யணும்னா டபுள் லேயர் எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கிரிப்ஸியாகவும் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக நான் இன்னொரு போட்டுட்டு திரும்பவும் பிரெட் கிராம்ஸில் போட்டு ஃபுல்லாக ஆளை பிரட்டி எடுக்கணும்னா அப்படி எடுக்கிறதால தான் எங்களுக்கு அதில் பிரேக் ஆகவே கூடாது. பிரேக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் எண்ணெய்க்குள்ள போடும்போது அது வெடிச்சு போடும். ஸோ நான் பிரேக் ஆக விடாமல் அதில் நல்ல வடிவாக செய்துட்டு ஸோ இப்போ உங்களுக்கு கொண்டு காட்டினா மிச்சம் எல்லாத்தையும் இதே மாதிரியே இந்த சட்டிக்குள்ளே எடுத்து போட்டுட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லட்டு மாதிரி இருக்குது எல்லாமே. கட்லட் ரெடி. பட் எண்ணெயில் பொரிக்கிறது என்னால் காட்ட முடியலை. ஃபோனை ஒரு கையில் வச்சு கொண்டு டட்டா.